என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம சமையல் கட்டில் வேர்க்க விறுவிச்சு சமைச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுமா நல்லா இருந்துச்சுமான்னு சொன்னால் தானே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தாங்க நான் எப்போவுமே செய்கிற உருளைக்கிழங்கு மாதிரி இல்லாமல் ஷேப்பை மட்டும் கொஞ்சம் மாற்றி கட் பண்ணி போட்டு செஞ்சேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து உங்களையும் பாராட்டுவாங்க. ஒரு பெரிய அகலமான கடாயில் எண்ணெய் நிறைய தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு 3 டைம் 4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் போகும். போனதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட்டு சிம்பிளாக மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. கடைசியாக அந்த எண்ணெய் நின்னா கூட நம்ம எதுக்கு வேணாலும் தாளிப்புக்கு கூட வச்சுக்கலாம், சாம்பாருக்கு அது மாதிரிலாம் கூட. ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் மட்டும் தானே சேர்த்துருக்கோம், ஃப்ளேவர் எதுவும் மாறாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரதுக்கு. செஞ்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு சிவானி ஸ்கூல் விட்டு வந்து என்ன சொன்னா தெரியுங்களா, அம்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருந்துச்சுமா, டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்க